الله 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 الله. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இவ்வளோ காலம் நாங்கள் இந்த பேஜை ரன் பண்ணுறதுக்கு காரணம் பப்ளிசிட்டி சதக்கா. அதாவது எவன் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து காட்டுறானோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் இருப்போம். அந்த நோக்கத்தில் தான் இந்த பேஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த மண்டபஜிலி மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் பிறந்த எந்த முஸ்லீமாவும் சரி சாப்பாடை கொடுத்து இல்லாட்டி மக்களுக்கு உதவி செஞ்சு வீடியோ எடுத்தேன்டா அது யாராக இருந்தாலும் சரி அவனோட மூஞ்சி எங்களோட பேஜில் போடுவோன்னு முடிவில் தான் ஈக்கிறோம். இப்படி நாங்கள் ஈக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வருது. என்னென்னா, சரி நீங்கள் செஞ்சு பாருங்களே, எப்படி செய்யணுன்னு சிஸ்டத்தை சொல்லி கொடுங்களேன்னு எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்சான விஷயம் எங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் இது நாங்கள் சேலஞ்ச் எடுக்கல, அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் இது செய்ய போகிறோம். நாங்கள் செய்கிற சதக்காவையும் இவன் செய்கிற சதக்காவையும் மற்றவங்க செய்கிற சதக்காவையும் ஒப்பிட்டு பாருங்கள், யார் சரி யார் பிள்ளைண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நேரம் விளங்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மദ്രஸா அம்தானியா அனுராதபுர திருக்குராங்கம காட்டகஸ் திகிலிய என்ற ஒரு மദ്രஸா இருக்குது. அனுராதபுரையில் அம்தானியா அரபிக் காலேஜ். இந்த அம்தானியா அரபிக் காலேஜ் 2012 தொடங்கப்பட்டது. இப்போ அந்த மദ്രஸாவில் 77 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் 36 பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அதுக்கு இந்த உலகம் ஒரு பேர் ஒன்று வைக்குமே, அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த 77 மாணவர்களில் 36 மாணவர்கள் தாய் தகப்பன் இல்லாத மாணவர்கள். இந்த விஷயத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறதுக்கு காரணம் எப்படி செய்யணுண்டு எங்களோட மனசில் வைக்கிறது. அல்லாக்கும் கொடுக்குறவனுக்கும் எடுக்கிறவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை இப்போ நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். ஒரு மദ്രஸாவாக நாங்கள் செய்ய போகிறோம். மீன் அது ரவுலத்துல் உலமாவாக இருந்தாலும் நல்ல நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற எல்லா மദ്രஸாக்கும் எங்களோட பேஜில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் மக்களுக்கு தெரிவித்து தனவந்தர்கள் மூலமாக அந்த உதவி நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு இதே மாதிரி விஷயத்தில் பேசி பழக்கம் இல்லை. என்னை மனசால் இது நான் பேசுகிறேன். தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் செய்ய போகிற இந்த உதவி உங்களோட தலைமுறையே காக்க போகுது. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாணவனையோ 2 மாணவனையோ நீங்கள் ஒத்தரை பொறுப்பெடுத்தாலும் அந்த மாணவன் ஓதுற மனனம் செய்கிற ஒரு சூறாக்கும் உங்களுக்கு எல்லாம் பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பான். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம். இந்த மദ്രஸாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்காவது சரி தேவைண்டா தயவுசெய்து எங்களோட மெசேஞ்சருக்கு வாங்க. நாங்கள் அவங்களோட அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாத்தையும் தரோம். உங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறதுன்னு உதவி அதை தான் நல்லா விரும்புகிறேன். அல்லாஹ்க்காக வேண்டி அந்த மദ്രஸாவுக்கு போயிட்டு அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு மாணவனை நீங்கள் பொறுப்பெடுத்துட்டு அல்லாண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதியாக கேளு. நிம்மதி அல்ல உங்களுக்கு நிரந்தரமாக தருவான். இந்த வீடியோ ரன் ஆகி கொண்டிருக்கிறேமே அனுராதபுரில் இருக்கிற அம்தானியா அரபிக் காலேஜ்ட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் போடுறோம். உதவி செய்ய விரும்புகிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த அம்தானியா மദ്രஸாவை நாங்கள் தேர்ந்தெடுக்க காரணம், நாங்களாக விசாரித்து பார்த்ததில் 36 பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அவங்களோட டீட்டெயில்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் உதவி செய்ய போகிறது எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜை மட்டும்தான் கொடுத்தோம். நீங்களாக டிரெக்டாக போய்ட்டு அல்லாக்கும் உங்களுக்கும் தெரிகிற மாதிரி எங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கும் செய்ய வேண்டிய உதவியை டிரெக்டாக செய்யுங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கான கூலி அல்ல எங்களுக்கு கொடுப்பான். என்னோட முக்கியமான நோக்கமே இந்த பப்ளிசிட்டி பண்ணி இந்த பிளவில் காட்டி வீடியோ காட்டி உம்மா இல்லை பாப்பா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சல்லி பிடுங்கிறது எல்லாம் இல்லை. நீங்கள் டிரெக்டாக மദ്രஸாவில் போயிட்டு மദ്രஸா நிர்வாகிகள் கிட்ட பேசி அந்த பிளவுட பொறுப்பை நீங்கள் பாரம் எடுக்கலாம். அதுக்கான கூலியை அல்ல அவங்களுக்கு கொடுப்பான். சதகாக்கு புரோக்கர் வைக்கக்கூடாது. கொடுத்தவனுக்கு எடுத்தவனுக்கும் படைத்தவனுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். உலகம் முழுக்க பிளவில் காட்டி சம்பாதிக்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அதை நிப்பாட்டத்தான் இந்த மண்டபஜிலியை நாங்கள் எந்த நேரமும் குத்தி கொண்டிருக்கிறோம். இன் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிலைமை எந்த மദ്രஸாக்குமா ரவுலத்துல் உலமாக்கு வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆகிறோம். ஆனால் அது நல்ல நிர்வாகிகள்கிட்ட கையில் போனால் தான் அந்த உதவியையும் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். தயவுசெய்து இந்த மദ്രஸாக்கு
உதவி செய்ய போகிறவங்க வந்து எங்களோட நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த மദ്രസா நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி எங்கள்கிட்ட எந்த தகவலும் கேட்க வேணும். உண்மையாக பொய்யான்னு நீங்களே போய்ட்டு விசாரித்து அல்லாஹ்க்கும் உங்களுக்கும் தெரிகிற மாதிரி இந்த நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு வாங்க. இவ்வளோ நாள் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற எங்களோட சகோதரமாருக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று நாங்கள் பண்ணுறோம். உங்களால் இது ஏலாட்டி தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து யார்டா சரி ஒரு தனவந்தர்ட கண்ணில் பட்டாலும் அவர் ஒரு பிள்ளையை வந்து பொறுப்பெடுத்தேன்னா அந்த நன்மையும் உங்களை வந்து சேரும். இது என் வாழ்க்கையில் நான் கண்ட பாடம். இந்த மண்டை பஜ்லி எங்களுக்கு படித்து கொடுத்த பாடம். யாருக்கும் எந்த உதவி செஞ்சாலும் துவா செய்யுங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் எங்களுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு. துவா செய்ய சொல்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்க்காம செய்கிறதே தான் உதவி. அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. விருட்சம் பெரிதாய் இருந்தாலும் மண்ணின் அடியில் அதன் விதையும், தன்னை இழந்து படும் தியாகம் உலகம் அறிந்திடுமோ. ஹம்தானியா வளர்த்துயர விதையாய் உஸ்தாத் சமீரும், தாங்கிய சோதனை சொல்வதென்றால் கண்ணீர் மூடிடுமோ. அவர் மீதிலே வல்லா அருள் தூவு யா அல்லாஹ், அவர் மீதிலே வல்லா அருள் தூவு யா அல்லாஹ். தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. ஆலிம்கள் 30 பேராகும், ஹாஃபிஸ்கள் 74 உங்கள் அயரா உழைப்பினால் வல்லோர் அளித்த கொடை. இன்னும் கோடி உலமாக்கள் தீனை தூக்கும் தாயிகள், ஹம்தானியா இன்றிடவே உழைக்கும் ஆசான்கள். வாழ்வும் பலம் பெருக சுவனம் அதை சேர்க, வாழ்வும் பலம் பெருக சுவனம் அதை சேர்க. தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. தோல்மைகளே தோல்மைகளே சரிதம் கேளுங்களே, ஹம்தனியா அறிவின் மனை வளர்ந்த கதை இதுவே. நாளை உலகம் எதிர்பார்க்கும் புதிய சவால்கள் எதிர்நோக்கும் வகையில் மாறா செல்வங்களை உருவாக்கும் நோக்கம். சிந்தையில் இதனை நிதம் கொண்டு